இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற நமக்கு இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிப்பதாய் அமைகின்றது. ஆம், பாலைவனத்தை தேடு, பாராட்டு தேடி வரும் என்று இரத்தினச் சுருக்கமாக இன்றைய வாசகங்களின் கருத்தை நாம் சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் நமக்கு அருமையானதொரு உதாரணமாக தரப்படுகிறார். திருமுழுக்கு யோவான் இவரிடமிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, அவர் பாலைவன மனிதர். பாலைவனத்தை தேடுவோம். பொதுவாக எல்லாருமே செழிப்பை தேடிச் சொல்லுவார்கள், செழுமையை தேடிச் சொல்லுவார்கள், மகிழ்ச்சியை தேடிச் சொல்லுவார்கள். ஆனால் பாலைவனத்தை தேடுவது என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் பாலை நிலம் என்பது ஒதுக்கப்பட்ட இடம். யாருமே அங்கு தேடிச் சென்று விரும்பி இருக்க மாட்டார்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? யாரை பார்க்க போனீர்கள் என்று கேட்கிறார். யாரை பார்க்க? திருமுழுக்கு யோவானை பார்க்க சென்றார்கள். யார் இவர்? அருமையானதொரு மனிதர். இந்த திருமுழுக்கு யோவான் பாலை நில மனிதராயிருந்தார். உடலில் உள்ளத்தில் உறுதியுடையவராயிருந்தார். வசதியை தேடாமல் வாழ்வின் அடிப்படை தத்துவங்களை தேடி வந்தார். பாலைவன குரலாய் ஒலித்து கொண்டிருந்த அவரை தேடி மக்கள் சென்றார்கள். ஏனென்றால் அவர் உண்மையை உறக்கச் சொன்னவர். அவர் உண்மையை உறக்கச் சொல்லி மக்களுக்கு உரைக்க வைத்தவர். எனவே உள்ளம் குத்துண்டவர்கள் அவரிடம் சென்று தங்களது வாழ்வை இன்னும் செம்மைப்படுத்தலாம் என்று பாலை நிலம் தேடினார்கள். பாலை நிலம் தேடினார்கள். ஏன்? வாழ்வை செம்மைப்படுத்த. நாமும் நமது வாழ்வின் பாலை நிலங்களை தேட. பாலை நிலம் என்றால் நாமே கண்டுகொள்ளாமல் விட்ட நம்முடைய வாழ்வின் ஒரு சில பகுதிகள், நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிய அல்லது ஒதுங்கிச் சென்ற ஒரு சில நேரங்கள், ஒரு சில பகுதிகள், நமது மனநிலையில் இருக்கிற ஒரு சில இடங்களை நாம் தேடிப்போக, திரும்பி பார்க்க, அதில் இருக்கிறவற்றை இன்னும் ஆழமாய் அலசி பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். பாலைவனத்தை தேடுவோம். நம்மில் இருக்கிற, நம் உணர்வில் இருக்கிற, நம்முடைய குணாதிசயங்களில் இருக்கிற, நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற, நாம் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிற ஒரு சிலவற்றை தேடுவோம். அப்பொழுது நாம் சரியானவற்றை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதேபோல பிரியமானவர்களே, பிறரில் இருக்கிற நல்லவற்றை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கிய, ஓரங்கட்டிய நேரங்களை திரும்ப பார்ப்போம். அடுத்தவரில் இருக்கிற நல்லதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்கிற ஒரு அருமையான செய்தியையும் இன்றைய நாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவானிடம் காண்கிற அருமையான பண்பு, தலைவர் வந்தவுடனே தயாரிப்பவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது. ஒரு அருமையானதொரு தத்துவம். பாராட்டு நம்மை தேடி வரும். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்கிற அருமையான பாராட்டு. இயேசு கிறிஸ்துவால் பாராட்டப்படுகிற ஒரு அருமையான மனிதராய் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் நமக்கு காட்டப்படுகிறார். ஏனென்றால் அவர் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு பின்னாலேயே ஆயிரமாயிரமாய் மக்கள் வந்து கொண்டிருந்த பொழுது கூட தான் தயாரிக்கிறவன் தான் தலைவன் அல்ல என்கிறதை ஆழமாய் உணர்ந்தவர், யதார்த்தத்தை ஏற்றவர். எனவே அவரை
பாராட்டு தேடி வருகிறது. தொடர்ந்து இயேசு சொல்லுகிறார், விண்ணரசில் மிகச் சிறியவர் அவரினும் பெரியவரே என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்மை பார்த்து இந்த மொழிகளை கூறுகிறார். நாமும் இதே பாராட்டுக்கு உரிமையாளர்கள் ஆக முடியும் எப்பொழுது இறைவனுக்காய் நம் மனதை தயாரிக்கிற பொழுது, நம் சமூகத்தை தயாரிக்கிற பொழுது, நீதி நிறைந்த, உண்மை நிறைந்த, அன்பு நிறைந்த, நல்ல பண்புகள் நிறைந்த சமூகமாய், குடும்பமாய் மாறுகிற பொழுது, முதலிலே நம்மிடமிருந்து துவங்குகிற பொழுது, எண்ணிலிருந்து மாற்றத்தை துவங்கி உலகிலே அந்த மாற்றத்தை கொண்டு வர கனவுகளோடு பயணிக்கிற பொழுது, நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல இயேசுவாலே பாராட்டப்படுவோம். ஆம், பாலைவனத்தை தேடுவோம். நம்மில் இருக்கிற பாலைவனங்களாய் ஒதுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தேடுவோம். இறைவன் தருகிற அருமையான பாராட்டுக்கு சொந்தக்காரர்களாவோம். இறைவன் நம் உள்ளங்களில் பிறந்து நம் இதயங்களை மகிழச் செய்வாராக.